Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சூப்பரான மோமோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு டைப்ல இன்னைக்கு நம்ம மோமோஸ் செய்ய போறோம். ஒன்னு ஆவில வேக வச்சு, இன்னொன்னு எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி செய்ய போறோம். மோமோஸ் நிறைய டைப்ல செய்வாங்க. இன்னைக்கு நம்ம வெஜ்ல தான் செய்ய போறோம். சிக்கன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து செய்வாங்க. இன்னைக்கு நம்ம வெஜ்ல தான் செய்ய போறோம். மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான மைதா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப்பே தாராளம் கரெக்டா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணியை தெளிச்சு நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க. மைதா மாவை பொறுத்த அளவுக்கு நல்லா எவ்வளவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நீங்க பிணைஞ்சிங்கன்னா சூப்பரா வந்துடும். பொரோட்டாவுக்கு மாவு பிசைறதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் லூஸா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் சாஃப்டா இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கையில் வச்சு அழுத்தும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போயும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. மோமோஸ்க்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கேரட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பொடியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, தனிமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா காய்கறி நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த காய்கறியில் உப்பு எல்லாமே நல்லா சாரும். இப்போ மோமோ செய்கிறதுக்கு தேவையான அந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக, ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கரெக்டான இதுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணமாயிடுச்சுன்னா சாஃப்ட் ஆகாது. ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் அதில் உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு செய்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ சின்ன ஒரு கட்டர் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நம்ம அப்படியே சேஃப் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி அச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்க அந்த மாவெல்லாம் எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாவு லைட்டாக சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஓரத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இதில் ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு தானே செஞ்சுருக்கோம். இதை லைட்டாக நடுவில் வச்சுட்டு நம்ம கொலக்கட்டைக்கு பிடிப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் மடக்கி எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி அப்படியே அந்த கோபுரம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி எக்ஸஸ் இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இல்லை எனக்கு கரெக்டான சேஃப் வரமாட்டேங்குது அப்படின்னா இதில் நிறைய சேஃப், ஏகப்பட்ட சேஃப் அழகாக கொண்டு வருவாங்க. நமக்கு அது வரலை அப்படின்னா நம்ம கொலக்கட்டை வச்சுருந்ததில்ல அதை வச்சு அந்த இதில் ஸ்டஃப் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை அப்படியே அச்சு வச்சிட்டிங்கன்னா போதும், சரியாக வந்துடும். சேஃப் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இன்னும் நிறைய சேஃப் செய்யலாம். நான் இன்றைக்கி ரெண்டு விதத்தில் நான் செஞ்சுருக்கேன். நமக்கு ஈஸியான மெத்தட் எது வருதோ அந்த இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். மற்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சேஃப் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன சேஃப் தேவையோ அந்த அளவுக்கு சேஃப் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி சட்டியில் அப்படியே வச்சுக்கோங்க. என்கிட்ட வடிதட்டு இருந்தது, இந்த காய்கறி வச்சா வடி போகலாம், அந்த தட்டில் நான் வைக்க போகிறேன். கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்றக்காக தான், வேறு ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஈவனாக வேகும், அதுக்காகவும் கூட சீக்கிரம் ஒரே இதை வச்சு வேக வச்சிடலாம்ல, அதுக்காக. உங்ககிட்ட இட்லி தட்டு இருந்தால் கூட அதில் கூட வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாலாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும், சரியாக வந்துடும், கரெக்டாக வந்துடும்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு மோமோ செய்ய போகிறோம்ல, அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு, பெரிய டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சேஃப் கொண்டு வரலாம். ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து எனக்கு ஏற்கனவே செஞ்ச மாடல் நல்லா இருந்துச்சு, அதில் நான் ஃப்ரை பண்ணலாமான்னு கேட்டால் அதுலேயும் ஃப்ரை பண்ணலாம், இதையும் வேக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த சேஃப் கொண்டு வந்தாலும் வேக வைக்கலாம், ஃப்ரையும் பண்ணலாம். உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அழகாக வந்து ஒரு 3 சைஸில் அப்படி பிடிங்க. நான் இந்த இப்படி செய்கிறல அந்த மாதிரி வந்து கரெக்டாக அப்படி பிடிச்சிங்கன்னா சூப்பராக இதாயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று செஞ்சுக்கலாம், 2 ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து அதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம அழகாக அந்த 3 சைஸில் கொண்டு வந்துட்டோம்னா சூப்பராக வந்துடும். இது ஆவிலையும் நீங்கள் நார்மலாக நம்ம ஏற்கனவே ஒரு இது வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி கூட ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்குங்கிறக்காக நான் அப்படி செஞ்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவில் வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒட்டும். அதுக்காக நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோமோஸை வந்து அந்த மாவில் வந்து நல்லா பிரட்டி எடுங்க. நல்லா அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படி ஊற்றி நல்லா பிரட்டி எடுங்க. அப்போ தான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒட்டும். அதுக்காக நான் இப்போ வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ட்ரையாக வாங்கி வச்சுருக்கேன். இதை பொரிச்சு எடுக்கிற மாதிரி அதை வந்து நல்லா கையால் உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து மாவில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து தூக்கி இதில் அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா போட்ட உடனே அந்த தண்ணியில் லிக்விடாக இருக்கும்போது இதில் போட்ட உடனே நல்லா ஒட்டிக்கும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் இந்த மோமோஸில் நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், உதிராமல் இருக்கும். அதுக்காக அது கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நார்மல் மோமோஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மோமோஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேவையான சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு தக்காளி 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்து தோல்லாம் உறிஞ்சிரும். இந்த நேரத்தில் மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம சட்னி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ரொம்பலாம் நல்லா தொட்டு சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்காது. சும்மா கூட சாப்பிடலாம் மோமோஸை. இதை தான் தொட்டு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆவியில் வேக வச்ச அந்த மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மோமோஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நம்ம செஞ்ச 2 டைப்பான மோமோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சட்னி நல்லா இருந்தது. வேணும்னா டிப் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா நார்மலாகவே சாப்பிட்லாம். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இது ஈவினிங்கில். என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவளுக்கு வந்து சட்னி டிப் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்கல. நம்ம நார்மலாகவே சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நார்மலாக சாப்பிட்டா. ஆவியில் வச்சதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரை பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.